எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்ஸ் தட் நோ மேக் சென்ஸ் டூ சிக்மா மேல். சுத்தமா சென்ஸே இல்ல. மீனிங்கே இல்ல. இந்த விஷயம்லாம் ஏன் என் வாழ்க்கையில நடக்குதுன்னு தெரியல. அர்த்தமே இல்லாத விஷயங்கள்லாம் என் வாழ்க்கையில தான் வந்து பிளான் பண்ணி கடவுள் பண்ணிட்டு இருக்காரு. இது எனக்கு மட்டும் தான் நடந்துட்டு இருக்கா? இல்ல உங்க வாழ்க்கையிலும் நடந்துட்டு இருக்கா? அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நம்மள சுத்தி இருக்கிற பீப்பிள் கிட்ட நம்ம நெறைய கேட்டிருப்போம். ஏதோ ஒரு கட்டத்துல வந்து நம்ம வாழ்க்கைய பார்த்து புலம்பியிருப்போம். என் வாழ்க்கையில மட்டும் தான்ப்பா இப்படி நடக்குது. சென்ஸே இல்லப்பா. சுத்தமா அர்த்தமே இல்லாத விஷயங்கள்லாம் வந்து திட்டமிட்டு யாரோ பிளான் பண்ணி பண்ற மாரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கைய பார்த்து புலம்பியிருப்போம். ஆனா எந்த ஒரு கட்டத்திலுமே வந்து நம்ம இத பண்ணிட்டோம். நான் சென்ஸே இல்லாம இந்த மாரி நடந்துக்கிட்டேன். நான் எதுக்கு மீனிங்கே இல்லாம அன்னைக்கு அந்த மாரி பேசினேன்னு சொல்லிட்டு, நம்பள நாமே வந்து குறை சொல்லியிருக்க மாட்டோம். அந்த குறைகள எப்ப சொல்லுவோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கேயாவது அடி வாங்கி நிக்கும்போது மட்டும் தான் சொல்லுவோம். அப்ப ஏதோ ஒரு இடத்துல சின்ன சின்ன இடங்கள்ல வந்து நமக்கே தெரியாம சென்ஸ் இல்லாம, மீனிங் இல்லாம சில விஷயங்கள நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதனால வாழ்க்கையும் வந்து சென்ஸே இல்லாத ரூட்ல போயிட்டே இருக்கும். அர்த்தமே இல்லாத வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருப்போம். எப்போ நம்ம செய்ற சின்ன சின்ன செயல்கள வந்து கொஞ்சம் ப்ராப்பரா மீனிங்ஃபுல்லான விஷயங்கள செய்ய ஆரம்பிக்கிறோமோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா வாழ்க்கை வந்து ஒரு அர்த்தமான, அழகான வாழ்க்கையா மாறிடும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து ரொம்ப சூப்பரா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதுனால தான், ஹை வேல்யூ மென்ஸா கருதப்படுற சிக்மா மேல்ஸ் மாரி இருக்க ஆண்கள் வந்து, அவங்க செய்ற சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்மே வந்து சென்ஸ் இருக்கா அப்படின்றத நோட் பண்ணுவாங்க. ரொம்ப அர்த்தமான காரியங்கள மட்டுமே செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனால சில விஷயங்கள் நார்மலா பண்ற பீப்பிள் பண்ற வேலைகள்லாம் வந்து இவங்களுக்கு சென்ஸ் இல்லாத மாரி தெரியும். இது தேவையில்லையே! இது ஏன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதனால தான் இந்த சிக்மா மேல்ஸ் மாரி இருக்க ஆண்கள் வந்து இன்னும் வந்து ஒரு ஸ்பெஷலான மென்ஸா மாறுறாங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் உங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்குமே ஒரு தனித்துவம் இருக்கு. எனக்கு ஒரு தனித்துவம் இருக்கு. உங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கு. இந்த தனித்துவம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த யூனிக்னெஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு ஒரு மனிதர்கள்கிட்ட இருந்து எப்ப வெளிப்படும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க இந்த உலகத்துக்கு என்ன குடுக்குறீங்க? இந்த உலகத்துக்கிட்ட இருக்கிற விஷயங்கள எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லப்படுறத பேஸ் பண்ணி மட்டும் தான் உங்களோட தனித்துவம் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ ஒரு பெர்சன் இருக்காங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க இன்னொரு பெர்சன் கிட்ட இருந்து எப்போ வந்து டிஃபரன்ஷியேட் ஆயி தெரிவாங்க. எப்போ வந்து பிரித்து பார்க்கப்படுவார்கள் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஆப்வியஸா அவங்க என்ன குடுக்குறாங்க இந்த வேர்ல்டுக்கு? எப்படி பேசுறாங்க? எப்படி நடந்துக்கிறாங்க? இந்த வேர்ல்டு கிட்ட இருக்கிற விஷயங்கள எப்படி பார்க்குறாங்க? எப்படி எடுத்துக்கிறாங்கன்றத பேஸ் பண்ணி தான் இருந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல நெறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சென்ஸே இல்லையேப்பா! இந்த இடத்துல இந்த மாரி நீ பேசியிருக்கவே தேவையில்லையே! இந்த இடத்துல இத நீ பண்ணியிருக்கவே தேவையில்ல. இத போய் ஏன்ப்பா இங்க பண்ண அப்படின்னு சொல்லப்படுற மாரி, சென்ஸே இல்லாம நெறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருப்பாங்க. இத வந்து ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் மூலியமா சொல்லலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சைக்காலஜி ஆஃப் மனி அப்படின்னு சொல்லப்படுற புத்தகத்துல நான் வந்து ஒரு கன்டென்ட் படிச்சேன். அந்த கன்டென்ட்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட் நல்ல பணக்கார வீட்ல வாழ்ந்துட்டு இருக்க ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட் என்ன பண்றாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. நெறைய விஷயங்கள்ல வந்து பணத்த கட்டி வந்து செலவு பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு ரிச்சான பெர்சன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த காமிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த நேரத்துல வந்து அவர் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போறாரு. அந்த ஹோட்டல்ல வந்து ஒரு சின்ன ஒரு பல்ப் தொங்கிட்டு இருக்கு. அந்த பல்ப வந்து உடைச்சுடுறாரு. அந்த பல்ப உடைச்ச உடனே அந்த ஹோட்டல் மேனேஜர் வந்து இந்த பல்போட விலை வந்து ரூ. 500 தெரியாம நீங்க உடைச்சிட்டீங்க. ஒழுங்கா உங்க பணத்த எண்ணி வைங்க அப்படின்னு சொல்லும்போது, ரூ. 5000 எடுத்து குடுத்து என் முகத்திலேயே முழிக்காத. இந்த ரூ. 5000 வச்சுட்டு உங்க ஹோட்டல் ஃபுல்லாவே பல்ப் வாங்கி மாட்டு அப்படின்ற மாரி போயிடுறாரு. இந்த இடத்துல ஒரிஜினலா அந்த பல்போட காஸ்ட் ரூ. 500 தான். ஆனா இவர் எதுக்காக ரூ. 5000 குடுத்தாரு அப்படின்ற மாரி யோசிக்கிறீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எமோஷனா அவர் வீக்கா இருக்காரு. எமோஷனா வீக்கா இருக்காருன்றதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எமோஷனா வீக்கா இருந்து ஷோ ஆஃப் பண்றாரு. என்கிட்ட பணம் இருக்கு. இதோ பாரு நான் நெறைய வச்சிருக்கேன். இதனால என்கிட்ட நீ பேசாத. நான் இப்படியே நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த காட்டுறாரு. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல அவர் ஏழையாவும் மாறுறாரு. சோ, இந்த இடத்துல அவர் செஞ்ச இந்த செயல் அப்படின்னு சொல்லப்படுறது சென்ஸே கிடையாது. அர்த்தமே இல்லாத ஒரு செயல். இன்னொரு மனிதனுக்கு நான் ஷோ ஆஃப் பண்ணணுன்றதுக்காக, அந்த பணத்திமிருக்காக பணத்த அதிகமா எடுத்து குடுத்தது. இந்த எமோஷனா ஒரு பெர்சன் பாதிக்கப்படும்போது மட்டும் தான், இங்க நெறைய சென்ஸே இல்லாத, லாஜிக்கலே இல்லாத விஷயங்கள்லாம் நடக்கும். அந்த எமோஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து, ஷோ ஆஃப் பண்றதா இருக்கலாம், பெருமைப்படுறதா இருக்கலாம், கோவப்படுறதா இருக்கலாம், சோகப்பட்டு வரியா இருக்கலாம். இந்த எல்லா கட்டத்திலுமே மனிதர்கள் நிச்சயமா வந்து எமோஷனா மிஸ்டேக்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. லாஜிக்கலா யோசிக்க மாட்டாங்க. இந்த ஒரு காரணத்தினால தான் சிக்மா மேல்ஸ் மாரி இருக்க ஆண்கள் வந்து, அவங்களுடைய எமோஷன்ஸா இருக்கிற கோவம், ஆத்திரமா இருக்கலாம், கோவமா இருக்கலாம், சோகமா இருக்கலாம், வலியா இருக்கலாம். அவங்களுக்குள்ள ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துட்டு இருப்பாங்க. அது வந்து வெளியில அவங்களுடைய ஆக்டிவிட்டிய பாதிக்காம இருக்கும். அதனால தான் நெறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து சென்ஸே இல்லாம தெரிஞ்சுட்டு இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் எது வந்து சென்ஸே இல்லாம சிக்மா மேல்ஸ்க்கு தெரியும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, லிஃப்ட்டோட எலிவேட்டர வந்து அதிகமா பிரஸ் பண்ணி லிஃப்ட்ட கீழ வர வைக்கிறது. என்னப்பா இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு இன்சிடென்ட்டா இருக்கு. இதுக்கும் மீனிங் ஐ மீன் சென்ஸே இல்லாத விஷயத்துக்கும் என்ன சம்மந்தம்? இதையும் லைஃப்பையும் எப்படி சிக்மா மேல்ஸ் கனெக்ட் பண்றாங்க அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து லிஃப்ட்ட பிரஸ் பண்ணியிருப்போம். ஒரு 5 மாடி, 10 மாடி இருக்கிற லிஃப்ட் கிட்ட வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கோம் அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா அந்த லிஃப்ட் வரணுன்றதுக்காக ஒரு வாட்டி பிரஸ் பண்ணிட்டு, எண்ணி 1 நிமிஷம் கழிச்சு திருப்பி அதிகமா பிரஸ் பண்ணியிருப்போம்.
அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா சீக்கிரமா லிஃப்ட் வரணும்னு சொல்லப்படுற அந்த ஒரு எண்ணம் தான். ஆனா நம்ம எல்லாருக்குமே கிளியரா தெரியும் அதிகமா பிரஸ் பண்றதால மட்டுமே லிஃப்ட் கீழே ஃபாஸ்டா இறங்கி வந்துராது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம். அப்படி தெரிஞ்சுமே நம்ம கிளிக் பண்றோம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பிரெயின் போகிங் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்மளுடைய இம்பேஷன்ஸ் பொறுமையின்மை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சின்ன ஆக்டிவிட்டி மாதிரி தான் தெரியும். பொறுமை இல்லாம செய்யற ஒரு விஷயம். ஆனா இதுக்கு பின்னாடி இத சிக்மா மேல்ஸ் ஏன் வந்து ஒரு சென்ஸே இல்லாத ஒரு ஆக்டிவிட்டியா பாக்குறாங்க. இந்த சின்ன ஆக்டிவிட்டி நம்ம வாழ்க்கை எப்படி பெருசா பாதிக்கும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, நம்ம லிஃப்ட்ட பிரஸ் பண்ணிட்டு அந்த லிஃப்ட் வரதுக்காக வெயிட் பண்ற அந்த டைம்ல இன்னும் 10 வாட்டி 15 வாட்டி பிரஸ் பண்ணும்போது நம்ம பொறுமையின்மையை மட்டும் இது காட்டல. வர வைக்கிற அதாவது லிஃப்ட்ட என்னால கீழ வர வச்சிட முடியும் அப்படின்னு சொல்லப்படுற, நம்ப கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு ஆக்டிவிட்டி. லிஃப்ட் கீழ வர்றது நம்மளோட கண்ட்ரோல் இல்ல. நம்மளோட கண்ட்ரோல்ல இல்லாத ஆக்டிவிட்டிய என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நம்ம பிரெயினுக்கு சொல்றோமா. நம்ம அழுத்தி அழுத்தி வந்துரும் லிஃப்ட் வந்துரும். என் கண்ட்ரோல்ல தான் லிஃப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஆக்டிவிட்டி நம்மளுக்கே தெரியாம பிரெயின்ல ரிஜிஸ்டர் ஆகும். இந்த விஷயம் நடக்கிறதுனால லைஃப்ல எடுக்கிற பெரிய டிசிஷன்ஸா இருக்கலாம். இல்ல நம்மள யாராவது அவமரியாதை செய்யும்போது கூட அந்த பெர்சன எனக்கு மரியாதை குடுக்க நான் வச்சுடுவேன். இந்த பெர்சன நான் பழி வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லப்படுற ஆக்டிவிட்டி நம்ம பிரெயின்ல உட்கார ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த சின்ன ஒரு லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ற இந்த ஒரு ஆக்டிவிட்டி கூட நம்மளுடைய பிரெயின்ல அதிகமா பதிய ஆரம்பிக்கும்போது நம்மள வந்து ஒரு இம்பேஷன்ஸான ஒரு பெர்சனா மாத்துறதுனால, இது சென்ஸே இல்லையே, இங்க நான் வந்து பொறுமைய காக்குறேன். பொறுமையா என்னுடைய லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல பொறுமை காக்குறதுனால கூட நம்ம லைஃப ஒரு ஒரு கட்டத்துல வந்து நம்ம லைஃப கூட மாத்த முடியும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த சிக்மா மேல்ஸ் அதிகமா புரிஞ்சு வச்சிருப்பாங்க. இதனால தான் வந்து தங்களுடைய கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு விஷயத்த உண்மையிலேயே யார் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கண்ட்ரோல் இல்லாத விஷயத்த கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காத போது மட்டும் தான் ஒரு மனுஷன் வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பான் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதனால சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ரொம்ப அர்ஜென்ட்டா இல்லாம, அவசரப்படாம கண்ட்ரோல் இல்லாத விஷயத்த கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்னு நினைக்காததுனால, இந்த லிஃப்ட் பிரஷிங் கூட சிக்மா மேல்ஸ்க்கு வந்து ஒரு சென்ஸே இல்லாத விஷயமா தெரிஞ்சுட்டு இருக்கும். 2வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, எக்ஸாஜரேஷனா பணம் செலவு பண்ணி பிராண்டடான ஐட்டம்ஸ் வாங்குறது. பிராண்டடான கிளாத்ஸா இருக்கலாம், பிராண்டடான ஆக்சஸரீஸா இருக்கலாம், பிராண்டடான விஷயங்களா இருக்கலாம். அந்த லேபலுக்காகவே வாங்குற பீப்பிள். இது வந்து ஒரு சென்ஸே இல்லாத விஷயமா பார்க்கப்பட்டுட்டு இருக்கும் சிக்மா மேல்ஸ் கிட்ட. அதே சைக்காலஜி ஆஃப் மனி அப்படின்னு சொல்லப்படுற புக்ல நான் ஒரு கன்டென்ட் படிச்சேன். அந்த கன்டென்ட் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு பெர்சன் வந்து எமோஷனா கண்ட்ரோலா இல்லன்னா, ஃபைனான்ஷியலா வந்து வீழ்ச்சிய சந்திச்சுருவாரு. ஒரு பெர்சன் எமோஷனா கண்ட்ரோலா இல்லன்னா, ஃபைனான்ஷியலா வீழ்ச்சிய சந்திச்சுருவாரு. அது அப்படியே ஆப்போசிட்டா ஃபைனான்ஷியலா கண்ட்ரோலா இல்லன்னா, எமோஷனலாவும் வீழ்ச்சிய சந்திச்சுருவாரு. அப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு சார்ந்தது. அப்போ நம்ம ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், பண விஷயமா இருக்கலாம், நம்மளுடைய எமோஷன் சொல்லப்படுற உள்ளுணர்வா இருக்கலாம். இது 2த்துக்குமே பயங்கரமான சம்பந்தம் இருக்கு. இத வந்து ப்ராப்பரா வந்து அனலைஸ் பண்ணாம, இங்க நெறைய பேர் செய்ற தப்பு என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பிராண்டடான விஷயங்கள் வாங்கணும், பிராண்டடான கிளாத்ஸ் வாங்கணும், அந்த லேபலுக்காகவே நான் அத வாங்கி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது 100% தவறு கிடையாது. இந்த விஷயத்த வந்து நம்ம எந்த நோக்கத்துக்கு பண்றோம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்கு. பிராண்டடான விஷயங்கள் வாங்கி அத நம்ம யூஸ் பண்ணும்போது, அது ஆக்சஸரீஸா இருக்கலாம், கிளாத்ஸா இருக்கலாம். ஆப்வியஸா சொசைட்டி கிட்ட இருந்து நம்மளுக்கு மரியாதை கிடைச்சே தீரும். ஒரு விதமான ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். சூப்பரா டிரெஸ் பண்றாங்க, பிராண்டடா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த இடத்துல வந்து இந்த பிராண்டடான டிரெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லப்படுறது ஒன்லி ஃபார் ஷோ ஆஃப்பா இருந்ததுன்னா, நான் ஷோ ஆஃப் பண்றதுக்காக தான் வாங்குறேன். மத்தவங்களோட வேலிடேஷனுக்காக தான் வாங்கி போடுறேன்ற மாரி இருந்ததுன்னா, இது சென்ஸே இல்லாத ஒரு விஷயமாச்சு அப்படின்ற மாரி சிக்மா மேல்ஸ் நினைப்பாங்க. ஏன்னா சிக்மா மேல்ஸ பொறுத்தவரைக்கும் ஒரு பொருள் அவங்க வாங்குறாங்க. ஒரு குண்டூசியா இருக்கலாம், ஒரு ஷர்ட்டா இருக்கலாம், ஒரு பெரிய காரா இருக்கலாம். எந்த பொருள் வாங்குனாலுமே அத எவ்வளவு தூரம் அவங்க யூஸ் பண்ண போறாங்க, எவ்வளவு ஃப்ரீக்வென்ட்டா அத பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அதோட குவாலிட்டி எவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ட்டா அவங்களுக்கு பார்க்கப்படுதுன்னு சொல்லப்படுற இந்த 3 விஷயத்த மட்டுமே தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பிராண்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தையும், எவ்வளவு செலவு பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தையும் பார்ப்பாங்க. இந்த 3 விஷயத்த ப்ராப்பரா பார்க்கறதுனால அவங்க எந்த ப்ராடக்ட் வாங்குனாலுமே கூட, அந்த ப்ராடக்ட்டோட முழு பெனிஃபிட், முழு சந்தோஷமும் அவங்களால அனுபவிக்க முடியும். இது தெரியாம சில பேர் வந்து பிராண்டடா வாங்குனா என்ன மதிப்பாங்க. பிராண்டடா வாங்குனா நான் வந்து சொசைட்டில பேர் வாங்கிடலாம். பிராண்டடா ஒரு விஷயத்த பெருசா செலவு பண்ணி எக்ஸாஜரேஷனா வந்து பணத்த கொட்டி எடுக்கிறது மூலியமா மட்டும் தான் சொசைட்டி கிட்ட இருந்து நான் வேலிடேஷன வாங்க முடியும்னு நெனைக்கிற அந்த ஒரு விஷயமே, மிஸ்கைட் பண்ணி விட்டுரும் அவங்கள. தவறான பாதைக்கு கொண்டு போயிடும். ஏன்னா, இங்க ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நம்ம வந்து எப்படி வாங்கிக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்பளுடைய இன்டர்னல பிராண்டடா மாத்துறது மூலியமா தான், உங்களோட மனச பிராண்டடா மாத்துறது மூலியமா தான் உங்களுக்கு இங்க மரியாதை கிடைக்கும். அந்த மரியாதைய மட்டும் தான் உங்கள வந்து எங்கேயோ கொண்டு போகுது. ஆனா வெளியில இருக்கிற இந்த மெட்டீரியல்ஸ் மூலியமா, டிரெஸ்ஸிங் மூலியமா, ஆக்சஸரீஸ் மூலியமா மட்டும் நான் மரியாதைய வாங்கிக்கிறேன்னு நெனைக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா மெட்டீரியலிஸ்டிக் மேல உங்களுக்கு ஆசை அதிகமா போக ஆரம்பிச்சுரும். மெட்டீரியலிஸ்டிக் மேல ஆசை அதிகமா போக ஆரம்பிச்சதுனால, மெட்டீரியலிஸ்டிக்கா அவங்க ஏதாவது ஒரு சோதனைய ஐ மீன் ஏதோ ஒரு லாஸயோ ஏதோ சந்திச்சாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா,
எமோஷனா வந்து பெயினை சந்திக்க ஆரம்பிப்பாங்க. இந்த விஷயம் சிக்மா மேல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்ஸே இல்லப்பா. ஏன்னா இந்த அளவுல ஒரு பொருள் நீ வாங்குற, அதுக்கேத்த மாதிரி குவாலிட்டியா ஒரு கம்மியான ரேட்ல கிடைக்குதுன்னா அதையும் நீ வாங்கி யூஸ் பண்ணலாம், அதுவே உனக்கு போதுமானது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்ததுன்னா அதை தான் பயன்படுத்துவாங்க. அதிகமான செலவு பண்ணி பிராண்டடான இடத்துக்கு அவங்க போகணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. சிக்மா மேல்ஸுக்கு இது வந்து ஒரு சென்ஸ் இல்லாத ஒரு விஷயம். 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அதிகமா மொபைல் ஃபோன்ஸ அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கிறதும் ஒரு சென்ஸ் இல்லாத ஒரு விஷயம். நோட்டிஃபிகேஷனே எனக்கு வரல. மொபைல பார்த்து எனக்கு பழக்கமாயிருச்சு அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து சிக்மா மென்ஸ மாரி இருக்க ஆண்களுக்கு வந்து ஒரு சென்ஸே இல்லாத ஒரு விஷயமா பார்ப்பாங்க. நம்ம ஆப்வியஸா டிஜிட்டல் எரா அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். மொபைல் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல கம்பல்சிவ் பிஹேவியரா மாறிடுச்சு அடிக்கடி மொபைல பார்க்கறது. நோட்டிஃபிகேஷன்லாம் நான் மொபைல பார்ப்பேன். WhatsAppல யாராவது எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்பேன். இல்ல வந்து இமெயில்ஸ் அடிக்கடி செக் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லப்படுற விஷயம் சென்ஸ் இல்லாத ஒரு விஷயமா இருக்கும் சிக்மா மென்ஸ். ஏன்னா சிக்மா மென்ஸ பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய மொபைல் டைம்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு ஒரு நாட்கள்ல. ஒரு நாள்ல வந்து இந்த டைம் தான் நான் மொபைல பார்ப்பேன். இந்த டைம் தான் நான் மொபைல்க்கு ஆன்ஸர் பண்ணுவேன். என்னோட மெயில் செக் பண்றதா இருக்கலாம், என்னோட என்டர்டெயின்மென்ட்டா இருக்கலாம். இதுக்கெல்லாம் என்னோட ஒரு நாட்கள இந்த நிமிஷங்கள தான் நான் ஒதுக்கி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு, அவங்களுடைய டைமுக்கு மரியாதை குடுப்பாங்க. யார் டைமுக்கு மரியாதை குடுக்குறாங்களோ, டைம் அவங்கள தான் அதிகமா மதிக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சோ இந்த விஷயத்த அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால, மொபைல் அடிக்கடி பார்க்க மாட்டாங்க. 2வது விஷயம், நம்ம அடிக்கடி மொபைல வந்து கம்பல்சரி பிஹேவியரா பார்த்துட்டே இருக்கிறதுனால, ஒரு விஷயம் நான் சொல்றத இமேஜின் பண்ணி பாருங்க. நம்ம யாரோ ஒரு பெர்சன்ட்ட பேசிட்டு இருக்கோம். நமக்கே தெரியாம நம்மகிட்ட இருக்கிற இந்த கம்பல்சிவ் பிஹேவியர்னால அடிக்கடி மொபைல பார்த்துட்டே இருக்கும்போது, ஆப்போசிட்ல இருக்கிற பெர்சனுடைய அந்த ஒரு திங்கிங் வந்து நம்மளோட ஆட்டிட்யூடே பாதிப்பாக்கிடும். என்ன ஆட்டிட்யூட்ல இருக்காங்க இவங்க? நம்ம பேசிட்டே இருக்கோம், அடிக்கடி மொபைல பார்க்குறாங்கன்னு சொல்லப்படுற இந்த சின்ன இன்சிடென்ட், இந்த சென்ஸே இல்லாத இந்த சின்ன இன்சிடென்ட் கூட நம்மளுடைய கேரக்டரே டவுன் பண்ணி விட்டுடும். சுத்தி இருக்கிற பீப்பிள வந்து நம்மகிட்ட மரியாதைய வந்து குடுக்க விடாது. எல்லாத்துக்குமே தாண்டி யார் பிரசன்ட்ல இருக்காங்களோ அவங்க தான் வாழ்க்கைய ஜெயிப்பாங்க. பாஸ்ட்ட பத்தின கவலை இருக்கக்கூடாது. ஃபியூச்சர பத்தின பயம் இருக்கக்கூடாது. பிரசன்ட்ல நீங்க இருக்கீங்கன்னா, நீங்க வாழ்க்கையவே ஜெயிச்சிரலாம். அப்ப அந்த பிரசன்ட்ல இருக்கிறதுக்கான ஒரு வழி அடிக்கடி மொபைல பார்க்கக்கூடாது. என்னப்பா அடிக்கடி மொபைல பார்க்காம இருக்கிறதுக்கும், பிரசன்ட்ல இருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, மொபைல்ல அடிக்கடி நோட்டிஃபிகேஷனே இல்லாம பார்க்கிறதுன்றது வந்து விர்ச்சுவல் வேர்ல்டு. நம்ம இருக்கிறது ரியல் வேர்ல்டு. நீங்க ரியல் வேர்ல்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்காம, விர்ச்சுவல் வேர்ல்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருந்தீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ரியல் வேர்ல்ட்ல தோத்து போயிடுவீங்க. அப்ப இத ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா, ரியலான வேர்ல்டுல உங்கள சுத்தி நடக்கிற விஷயங்கள நீங்க ப்ராப்பரா நோட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க பிரசன்ட்ல இருப்பீங்க. இதனால தான் சிக்மா மென்ஸ் வந்து பிரசன்ட்ல இந்த நிமிஷத்துல அவங்க வாழ்ந்து, அவங்களோட லைஃப்ப வந்து ஃபுல்லா என்ஜாய் பண்றது மட்டும் இல்லாம, இந்த மொபைல் அடிக்கடி பார்க்கறது, ஐ மீன் தேவையில்லாம அடிக்கடி பார்க்கறத வந்து ஒரு சென்ஸ் இல்லாத விஷயமா பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சிக்மா மேல்ஸ்க்கு வந்து அதிகமா சோசியல் மீடியால வந்து ஓவர் ஷேர் பண்றது பிடிக்காது. அவங்களோட பெர்சனல் லைஃபா இருக்கலாம், பெர்சனல் அச்சீவ்மெண்ட்ஸா இருக்கலாம், பெர்சனல் கோல்ஸா இருக்கலாம், அவங்க அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்து வைக்க போறாங்கன்றதா இருக்கலாம். இதுல அதிகமா ஷேர் பண்றதுன்றது வந்து ஒரு சென்ஸே இல்லாத ஒரு விஷயம். அர்த்தமே இல்லாத விஷயம். இதெல்லாம் ஏன்பா ஷேர் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இந்த உலகம் அப்படின்னு சொல்லப்படுறது மேடை. நம்ம எல்லாருமே நடிகர்கள். கடவுள் தான் நம்மள டைரக்ட் பண்றாரு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே நடிச்சுட்டு தான் இருக்கோம். நான் உங்களுக்கு முன்னாடி பேசாம நடிச்சுட்டு இருக்கேன். நீங்க என் முன்னாடி கேட்காம நடிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா இந்த இடத்துல இந்த சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லப்படுற இந்த எரால வந்து எல்லாருமே வந்து ஒரு ஒரு செலிபிரிட்டீஸா ஃபீல் பண்றதா இருக்கலாம். இல்ல எல்லாருமே வந்து ஒரு பிராண்டா மாத்திக்கணும்னு ஆசைப்படுறதா இருக்கலாம். இந்த விஷயம் இப்ப அதிகமா நடந்துட்டு இருக்கு. அதிகமா அவங்களோட பெர்சனல் லைஃப்ப ஷேர் பண்றதா இருக்கலாம், அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ ஷேர் பண்றதா இருக்கலாம். இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்வியஸா சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லப்படுறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு டூல். இந்த டூல வச்சு நம்ம என்ன வேணா செய்யலாம். நம்மள வந்து ஒரு பிராண்டாவும் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா இந்த இடத்துல நம்ம இன்னொருத்தரோட டைம திருடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுறத நம்ம யோசிச்சே ஆகணும். இப்ப நான் வீடியோ போடுறேன். உங்களோட டைம் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன்னா, இந்த 5 நிமிஷம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஓகே நீங்க பார்க்கலாம். ஆனா அத தாண்டி தேவையில்லாத எக்ஸாஜரேஷனா, இர்ரெலவன்ட்டான விஷயங்கள நெறைய பேர் சோசியல் மீடியால போடும்போது, இன்னொரு பெர்சனல் ஒரு டைம் ஒரு 5 நிமிஷம் திருடுறதும் மிகப்பெரிய மகா திருட்டு. ஏன்னா, திருட்டுலயே மோசமான திருட்டு அடுத்தவங்களோட டைம திருடுறது தான். ஏன்னா, நீங்க உங்க பணத்த திருடுனா நீங்க சம்பாரிச்சுருவீங்க. உங்க பேர திருடுனாலும் உங்களுக்கு கரெக்ட்டான ஒரு ரூட் தெரிஞ்சது, உங்ககிட்ட திறமை இருந்ததுன்னா நீங்க ஜெயிச்சுருவீங்க. ஆனா, உங்க டைம திருடிட்டோம் அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா அது பெரிய தவறா பார்க்கப்படும். இந்த விஷயத்தினால தான் சிக்மா மேல்ஸ் வந்து எக்ஸாஜரேஷனா ஓவர் ஷேர் பண்ண வேணாம். எக்ஸாஜரேஷனா இன்னொருத்தர் டைம நம்ம எடுத்துக்க வேணாம். அப்படி சொல்லப்பட்ட எண்ணத்தால ஓவர் ஷேரிங் ஆஃப் சோசியல் மீடியாவையும் வந்து ஒரு நோ சென்ஸ் அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருப்பாங்க. எல்லாத்தையுமே தாண்டி இது ஒரு பிரஷர குடுத்துரும்பா. நம்ம இப்படிதான் இருக்கோம்னு சொல்லிட்டு காமிச்சுட்டோம்னா, கடைசி வரைக்குமே அப்படிதான் இருக்கணும். ஒரு பெர்சன் 6 பேக் வச்சுட்டாங்கன்னா, கடைசி வரைக்கும் 6 பேக்ல தான் மெயின்டெயின் பண்ணி ஆகணும்னு சொல்லப்படுற பிரஷர் வந்து நம்ம கிட்ட இங்க இருந்துட்டே இருக்கும். அதனால சோசியல் மீடியாவ ஒரிஜினலா யூஸ்ஃபுல்லா பயன்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. தேவையில்லாத விஷயங்கள பண்ணிட்டு இருக்கோம்னா, அது நோ சென்ஸா பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நோடிங். நோடிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு அக்ரீமெண்ட் நம்ம 2 பேரும் கான்வர்சேஷன் பண்ணிட்டே இருக்கோம். அந்த கான்வர்சேஷன் என்னன்னே புரியல. நம்ம வந்து தலையாட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லப்படுறதுக்காக தலையாட்டிட்டே இருப்பாங்க சில பேர்.
ஆ, எனக்கு புரியுது. ஓகே நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, இந்த விஷயம் சென்ஸே இல்லாத ஒரு விஷயமா நினைப்பாங்க. இத பார்த்து சிக்மா மேல்ஸ் மாரி இருக்கிற ஆண்கள் வந்து அதிகமா கோவப்படுவாங்க. ஏன்னா சிக்மா மேல்ஸ் மாரி இருக்கிற ஆண்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருக்கிற ஆண்களாவும் இருப்பாங்க. அதே சமயத்துல வந்து ரொம்ப ஹானஸ்ட்டா இருக்கிற பீப்பிளாவும் இருந்துட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு கான்வர்சேஷன் கொண்டு போகும்போது மீனிங்லெஸ்ஸாவோ, இல்ல வந்து ஏதோ வந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துக்காக கவனிக்கிற ஆண்களா இருக்க மாட்டாங்க. சப்போஸ் அவங்களோட கவனத்த வந்து அங்க குடுக்கக் கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, டைரக்ட்டா சொல்லிட்டு வந்துருவாங்களே தவிர்த்து, தலையாட்டிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஓகே நான் பார்த்துக்கிறேன், பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே கூட சரி, அர்த்தமான விஷயங்கள மட்டும் தான் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறதுனால, அர்த்தமற்ற விஷயங்கள தேவையில்லாம தலையாட்டுறதுன்னு சொல்லப்படுறது கூட ஒரு நோ சென்ஸ், ஒரு நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இதான் சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ். மொபைல பார்க்காம இருக்கிறது, லிஃப்ட்ட வந்து அதிகமா அழுத்துறது, இல்ல எக்ஸாஜரேஷனா செலவு பண்ணி ட்ரெஸ் எடுக்கிறது. இது எல்லாமே வந்து சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ். இதுக்கெல்லாம் ஏன்பா சிக்மா மேல்ஸ் வந்து பெருசா வந்து சென்ஸே இல்ல, மீனிங்கே இல்லாம இவ்வளவு தூரம் யோசிக்கிறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில நம்மளோட டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எடுக்கிற முடிவுகள் தான் நம்ம வாழ்க்கைய தலைகீழா மாத்தும். அதுவும் வந்து திருமண முடிவா இருக்கலாம், எஜுகேஷன் முடிவா இருக்கலாம், கெரியர் முடிவா இருக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான முடிவுகள். இந்த பெரிய முடிவுகள வந்து நீங்க சூப்பரா எடுக்கணும், இதுல ஜெயிக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க பண்ற இந்த சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்ல எவ்வளவு தூரம் கான்ஷியஸா இருக்கீங்களோ, அத பேஸ் பண்ணி தான் நீங்க எவ்வளவு பொறுமையான ஒரு பெர்சனா இருக்கீங்க, எவ்வளவு நாலேட்ஜபிளான பெர்சனா இருக்கீங்க, எவ்வளவு தூரம் சுத்தி இருக்கிற விஷயத்த கவனிக்கிறீங்கன்றதுல இருக்கு. அதனால சின்ன கல்லு பெத்த லாபம் அப்படின்ற மாரி, நம்ம செய்ற சின்ன சின்ன சென்ஸ் இல்லாத ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா, லைஃப்ல எடுக்கிற பெரிய பெரிய டிசிஷன்ஸ சூப்பரா எடுத்து உங்க லைஃபயே மாத்தி வேற லெவல்ல சக்சஸ்ஃபுல் பெர்சனா நீங்க மாற முடியும் அப்படின்றதுக்காக தான் சிக்மா மேல்ஸ் மாரி இருக்கிற ஆண்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் அதுவும் நோ சென்ஸ் அவங்களுக்கு படும்போது அத நான்சென்ஸ்ன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மாரி நம்மளும் பண்ண ஆரம்பிக்கிறதுனால, நம்மளும் வந்து ஒரு ஹை வேல்யூ பீப்பிளா மாறலாம்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.